பத்தாவது அப்போஸ்தலன் ததேயு என்னப்பட்ட லெபேயு. And the 10th apostles, the Thaddeus the Lebeu. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை பற்றி நாம் படிக்கவே தகுதியில்லை. And we have no worthiness even to learn about the apostles. உலகத்தில் எவ்வளவோ பாடங்கள் இருக்கின்றன. And even we can find a lot of subject and lessons in the world. உலகத்தில் உள்ளவர்கள் எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள். Even in the world they are learning a lot of lessons and subject in the world. ஆனால் அப்போஸ்தலர்களை பற்றி படிக்கும்படி நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் இது பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. But learning about the apostles, that learning is something a great privilege what we got. அவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை. And their life is something reflecting the life of Christ. அவர்களை பற்றி நாம் படிக்கும்போது நாமும் அவர்களைப் போல மாற முடியும். And only when we learn about them, we can be turned like them. பத்தாவது அப்போஸ்தலன் ததேயு என்னப்பட்ட லெபேயு. And the 10th apostles, the Thaddeus the Lebeu. இந்த அப்போஸ்தலனுக்கு 3 பெயர்கள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. And even this apostle, he had 3 names. முதல் பெயர் ததேயு. The first name is Thaddeus. இது எபிரேய பெயர். That is a Hebrew name. இரண்டாவது இவனுக்கு லெபேயு என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And secondly, he was given the name the Lebeu. மூன்றாவது இவனுக்கு யூதா என்ற பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And thirdly, he was given the name as a Judah. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் வாசிக்கும்போது இதை தெரிந்து கொள்கிறோம். And even the Matthew the 10th chapter verse 30, we can learn about all these 3 things. அதை வாசியுங்கள். மத்தேயு 10:3, லூக்கா 6:16. பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததே என்னும் மறுநாமமுள்ள லெபேயு. Philip and Bartholomew, Thomas and Matthew the publican, James the son of Alphaeus, and Lebbaeus, whose surname was Thaddeus. லூக்கா 6:16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியோத் என்பவர்களே. And Judas the brother of James, and Judas Iscariot, which was also a traitor. இந்த 2 வசனங்களிலேயும் ததேயு, லெபேயு, யூதா என்ற 3 பெயர்களும் வருகின்றன. And in these 2 verses we can find about the Thaddeus and the Lebeus and also the Judah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ததேயு என்ற பெயரின் அர்த்தம் மார்பில் சுமப்பவன். Thaddeus means a man who is able to bear on his bosom. இந்த அப்போஸ்தலன் ஒரு சுமக்கிறவனாகவே தன் சுபாவத்தில் காணப்பட்டிருக்கிறான். Even this apostle in his life, he was a man bearing everyone. மனிதர்கள் மத்தியிலே சாதாரணமாக சுமக்கிற சுபாவம் உள்ளவர்களை காண்பது அரிது. Even in the midst of men, we can't find anybody bearing anybody. மிகவும் பக்குவப்பட்டவர்கள் தான் சுமக்கிறவர்களாக இருப்பார்கள். Only the people who have been matured and seasoned people, they were able to bear in the heart. வேத அடிப்படையில் நாம் தியானிக்கும்போது, and on the basis of the word of God when we meditate, 2 பகுதியினர் சுமப்பதாக காண்கிறோம். And the 2 group of people, they are able to bear. முதலாவது பெற்ற தகப்பன் சுமக்கிறான். The first one is the father who bears the child is able to bear. மார்பிலே சுமப்பவர்கள் 2 பேர். And only the 2 persons they will be carrying in their bosom. பெற்ற தகப்பன் மார்பிலே சுமக்கிறான். Even the father who bears it, he will be bearing on the bosom. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இதை நாம் படிக்க முடியும். In Numbers 11 chapter verse 12 where you read, you can learn about it. இரண்டாவது ஆசாரியன் மார்பிலே சுமக்கிறான். The secondly, the priest, he is able to bear on his bosom. யாத்திராகமம் 28-29 இதை நாம் படிக்க முடியும். And Exodus 28 and 29 while you read, you can understand. மோசே குறித்த விஷயத்திலே, நீ இவர்களை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று என்னோட நீர் சொல்லும்படிக்கு இந்த ஜனங்களை எல்லாம் நான் கர்ப்பம் தரித்தேனா, இவர்களை பெற்றது நானா என்று மோசே தேவனிடத்தில் கேள்வி கேட்டான். And even Moses had put a question, is it that I have really conceived and borne them, that I should bear them in my bosom? ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே ஜனத்தினுடைய அக்கிரமத்தை பொறுக்க முடியாமல் சகிக்க முடியாமல் இந்த முறுமுறுப்பின் வார்த்தைகளை சொன்னான். On one circumstances where he was not able to bear, and he was using this kind of words. இதே மோசேதான் அந்த ஜனத்துக்காக பரிந்து பேசியிருக்கிறான்.
And the same Moses had really besieged and interceded for those people. இப்பொழுது அவனுக்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை. ஆனால் இவர்களை பெற்றது நானா, இவளை கற்பம் தரித்தேனா என்று ரெண்டு முறுமுறுப்பின் கேள்விகளை கேட்டான். But anyhow, the same person is putting a question whether he had conceived or whether he had begotten those people. ஆனால் கிருபையின் காலத்தில் பவுல் சொல்லுகிறார், But in the time of grace, what Apostle Paul says, கலாத்தியர் 4:19 நான் உங்களுக்காக கற்பவேதனைப்படுகிறேன். and Galatians chapter 4 verse 19, and here he says about that he was travailing in birth. 1 கொரிந்தியர் 4:15 சுவிசேஷத்தால் நான் உங்களை பெற்றேன். And 1 Corinthians 4 chapter 15, because of the gospel I have begotten you. இது ஒரு தகப்பனுடைய தன்மை. It's only the nature of a father. அபிஷேகம் கிருபையும் நம்மை ஒரு தகப்பனுடைய தன்மை உடையவர்களாக மாற்றுகிறது. And even the anointing, the grace, make us the people like a father. ஒரு குடும்பத்திலும் கூட கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் தகப்பன் சுபாவம் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் அந்த குடும்பத்திலே பிரச்சனை இல்லாமல் போகும். If we have grace and anointing, and when we have the nature of a father, the family will be going without any kind of problems. இன்றைக்கு பாருங்கள், குடும்பங்களிலே ஒருவர் சகிக்க முடியவில்லை, சுமக்க முடியாமல் காணப்படுகிறார்கள். பிரச்சனையுடைய குடும்பங்களாக இருக்கின்றன. Even today the family, they are not able to bear, not able to tolerate. They have many problems where they are not able to solve. அபிஷேகமும் கிருபையும் தகப்பனின் சுபாவத்தை நமக்கு தருகிறது. The anointing and the grace, only it gives the nature of the father. மார்பிலே அணைத்துக் கொள்கிற ஒரு அனுபவம் தருகிறது. It only gives the experience to carry on the bosom. சுமந்து கொண்டு போகிற ஒரு அனுபவத்தை தருகிறது. And it always gives the experience of bearing anyone. அடுத்தபடியாக வரும்போது, And where it come in the next sleep, 12 கோத்திர பிதாக்களுடைய பெயர்களை எழுதிய 12 கற்களை, விலையேற பெற்ற கற்களை மார்பதக்கத்திலே வைத்து அந்த மார்பதக்கத்தை மார்பிலே சுமந்தான் ஆசாரியன். even the priest who was having the 12 names of the tribes upon the stones, and he was bearing it upon the breastplate. அதை யாத்திராகமம் 28:29 நாம் படிக்கிறோம். In Exodus 28 and 29 we read about that. இங்கே ஒரு விசேஷமான தன்மை என்னவென்றால், And here what is the special thing what you could see here? எப்படிப்பட்ட பொல்லாத சுபாவம் உடையவனாக இருந்தாலும் Whatsoever he is having that kind of wild ஆசாரியன் nature, அவனை மார்பிலே சுமக்கிறபடியினால் as the priest is able to carry him in his bosom, அவன் விலையேற பெற்ற கல்லாக மாறுகிறான். and he turned to be a very precious அதான் stone. புதிய ஏற்பாட்டிலே அதனுடைய சத்தியம் விளக்கம். That is the explanation in the New Testament. தகப்பன் சுமந்து கொண்டு போகிறான், And the father he is able to bear, ஆனால் ஆசாரியன் அவனை சுமந்து விலையேற பெற்ற கல்லாக மாற்றுகிறான். but the priest is able to bear on his bosom and making him a precious stone. அதுதான் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்தினுடைய நோக்கம். That is the intention and aim of the New Testament ministry. ஆசாரியன் மார்பிலே சுமப்பது என்பது ஒரு மனிதனை அவனுடைய சுபாவத்தை மாற்றும்படியான நோக்கத்தோடு சுமக்கிறான். And the priest is bearing a person in a bosom only to make a man completely change from his evil natures. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. பென்யமீன் பீறுகிற ஓநாய், And Benjamin was a tearing wolf, ஆனால் அவனை ஒரு விலையேற பெற்ற கல்லாக அவன் சுமக்கிறான். but he was bearing him something like a precious stone. புதிய ஏற்பாட்டிலே அப்படித்தான் பொல்லாத மனுஷர்களை மார்பிலே சுமந்து நல்ல விலையேற பெற்ற கற்களாய் மாற்றுகிற ஊழியம்தான் இந்த புதிய ஏற்பாட்டின் ஆசாரிய ஊழியம். Even the New Testament, the priest office and priest ministry is bearing those people upon the bosom and making wonderful precious stones. ததேயு அப்போஸ்தலனுக்கு ஒரு தகப்பனின் தன்மையும் ஒரு ஆசாரியனின் தன்மையும் உண்டாயிருந்தது. Even the Thaddeus is having the nature of the father, and he had the nature of the priest. நான் ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்த ஆவியினாலும் கிருபையினாலும் இந்த தன்மைகள் நமக்குள் உருவாக்கப்படுகின்றன. As I told earlier, by anointing, by the grace, this wonderful nature being formed in us. அவனுடைய தனிப்பட்ட முறையிலே அவனோடு பழகினவர்கள் எழுதுகிறார்கள், இந்த ததேயு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் சுமக்கிற ஒரு தகப்பனாகவே காணப்பட்டானாம். Even the person who was writing about him, and whatsoever the man he was bearing in his heart. அவனை இயேசு கிறிஸ்து ஆசாரியனாய் மாற்றினார். God had changed him as a priest of God. மெல்கிசேதேக்கின் முறையின்படியான ஒரு ஆசாரியனாய் அவனை மாற்றினார். And according to the order of Melchizedek, God made him as a priest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் அவனுடைய ததேயு என்ற பெயரிலிருந்து நாம் எல்லாரும் மார்பிலே சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை படிக்கிறோம். And by Thaddeus we learn about we must be having the nature of bearing anyone in the bosom. அடுத்ததாக லெபேயு என்ற பெயர்.
And the next one is the Lebes. லெபே என்றால் அன்புள்ளம் கொண்டவன். Lebes mean a man who is having the heart of love. மற்றவர்கள் மேல் ஒரு அன்பு, ஒரு பரிவு நம்முடைய இதயத்தில் உண்டாக வேண்டும். And regarding anyone, we should have the loving tendency. இந்த அன்பு என்பது ஏதோ குறிப்பிட்ட நபர்கள் மேல் அல்ல. And this love is not upon any particular members. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல யாராயிருந்தாலும் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு நம்முடைய இதயத்தில் உண்டாக வேண்டும். Like the Lord Jesus Christ, whosoever, we must have the heart to love anybody. தேவன் அன்பாகவே இருக்கிறார். And God is love. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். And God so loved the world. இந்த ரெண்டு வசனங்களும் கிறிஸ்தவ மார்க்கத்தின் வெற்றியின் ரகசியமாகும். And only the two verses is only that is the secret of the victory of the sect of the Christianity. கிறிஸ்தவ மார்க்கம் ஏன் ஜெயத்தின் மார்க்கமாக இருக்கிறது? Why the Christianity happened to be the sect of the victory? தேவன் அன்பாகவே இருக்கிறார். Because God is love. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். And God so loved the world. இந்த ரெண்டு வசனத்தையும் ஆதாரமாக்கி இயங்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். The Christianity is a sect where it made these two things as a basis and radical. எல்லா ஜாதிகளையும் ஆதாயமாக்கும்படியாக, Only to win all the nations. உயர்ந்தவனையும் தாழ்ந்தவனையும் ஆதாயமாக்கும்படியாக, Only to win the higher and the lower. சிறியவனையும் பெரியவனையும் ஆதாயமாக்கும்படியாக, Only to win even the small and great. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்திலும் அன்பு கூர்ந்தார். The Lord Jesus Christ allowed the whole world. நாமும் கூட முதலாவது தேவனையும் இரண்டாவது நம்மை போல் பிறனையும் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். And first we must be loving God. Secondly, we must love others like us. அந்த அன்பினால் தான் முழு உலகத்தை நாம் ஆதாயமாக்கலாம். Only with that love we can win the whole of this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த ததேயு என்னப்பட்ட லெபேயு அவன் தன்னை போல் பிறனையும் நேசிக்கக்கூடிய ஒரு அப்போஸ்தலனாக இருந்தான். In the Tadayah the Lebes, he was a man able to love everyone like him. அப்படிப்பட்ட அன்பினாலே அநேகரை இயேசு பக்கமாய் இவன் திருப்பி விட்டானாம். And because of that love, he was able to turn many towards Christ. அநேகரை அவனுடைய அன்பினால அநேகரை இயேசு அண்டை கொண்டு வந்தானாம். And he had enticed and withdrawn many towards Christ. இன்றைக்கு நம்மளே காணப்படுகிற ஒரு பெரிய தோல்வி அது. What is the failure we have on our part? நீங்கள் மனம் திரும்பின பின்பு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு நீங்கள் உங்கள் மூலமாக நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லி எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்கு வந்திருக்கிறார்கள், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள்? கணக்கு போடுங்கள். உங்களுடைய வீட்டில் போய் உட்கார்ந்து நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். எத்தனை பேர் உங்கள் மூலமாக இந்த சத்தியத்துக்கு வந்திருக்கிறார்கள். அது குறைவா இருக்கும் என்றால் இன்னும் உன்னுடைய அன்பு குறைவாகவே இருக்கிறது என்றுதான் அதனுடைய பொருள். And you got the salvation, you got an idea, the Holy Spirit. You must go back to your home and see how much you have proclaimed the gospel and win the souls. It is why if it is seem to be a decreed number, that means you have love in a low degree. நீ ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு ஒரு 10 பேரை நீ ஞானஸ்நானத்துக்கு கொண்டு வந்திருப்பாயா? நீயாக சத்தியத்தை சொல்லி ஒரு 10 பேரை கொண்டு வந்திருப்பாயா? After coming to this salvation, have you told any 10 members and brought them into this sort of a salvation? நூற்றுக்கணக்கான ஆட்களை கொண்டு வந்து இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள். And there are a lot of persons who have brought 100, who have brought 1,000. சகோதரனே சகோதரியே, இது கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிற கேள்வி. உனக்கு அன்புள்ளம் இருக்கும் என்றால் நிச்சயமாக நீ இயேசுவை பற்றி யாரிடத்தில் சொன்னாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஞானஸ்நானம் எடுப்பார்கள். If you have the love of heart, if you tell about the Lord Jesus Christ, certainly they will be saved and that they will take baptism. நாம் நம் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாவிட்டால், இயேசுவை வராவிட்டால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளம் அன்பில் குறைவுபட்ட உள்ளமாகவே இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். If anybody not able to come into Christ, even we should understand our heart is having the love in a decreased manner. இந்த ததேயு என்னப்பட்ட லெபேயு அநேகரை ஆண்டவரண்டை கொண்டு வந்தானாம். Even the Tadayah the Lebes brought many to Christ. இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சென்ற மிஷனரிமார்களை பாருங்கள். எதனாலே அவர்கள் தங்களுடைய தேசத்தை விட்டு வீட்டை விட்டு அந்நிய தேசங்களுக்கு போய் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத இடத்தில் தங்கி ஆத்ம மீட்புக்காக ஆத்ம ஆதாயம் செய்வதற்காக பாடுபட்டது எது நிமித்தமாக? அன்புள்ளந்தான், வேறொன்றுமில்லை. Why those missionaries are from even to India, to all other countries, they left their own country with all facilities, all they had, the heart of love. இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு அந்த விஷயத்திலே நாம்
கிரியை செய்கிறோம். And today in what a manner we are working for the Lord. மற்றவர்களை இந்த சத்தியத்துக்குள் வழி நடத்தும்படி நீ எந்த அளவு அன்போடு கிரியை செய்கிறாய்? And having the heart of love in what a manner we're working so that the people might be brought into this truth. நீங்கள் மிஷனரிமார்களை பற்றி நீங்க கண்டிப்பாக படிக்கத்தான் வேண்டும். You must certainly learn about the missionaries. இயேசுவை எப்படி நேசித்திருக்கிறார்கள் பாருங்கள். You see how they had loved the Lord. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொன்னேனே. Some time ago what I told about an incident. வெளிநாட்டிலிருந்து வந்ததான ஒரு உல்லாச பிரயாணி ஒரு இடத்திலே ஒரு வயலிலே விவசாயி உழுது கொண்டிருந்ததை கண்டான். And even the foreign tourist, while he came here, even on the ground, he saw somebody was plowing the ground. அது விசித்திரமாக இருந்தது. But it was something astonishing for ஏனென்றால் him. கலப்பையிலே மாடுகள் பூட்டப்படவில்லை. But he did not see ox or animals, then it was not fixed to the plow. தகப்பன் உழுகிறான். அவனுடைய ரெண்டு வாலிப பிள்ளைகள் பையன்கள் அந்த கலப்பையிலே மாட்டுக்கு பதிலாக அவர்கள் தான் அந்த கலப்பை இழுக்கிறார்கள். Only the father, he is plowing, and only the two sons, young sons, they are only being under that plow. They were plowing the land. இது அவனுக்கு ஒரு புதிய காட்சியாக இருந்தது. But while he saw that, he was something strange. பக்கத்திலே போனான். He went near. என்ன என்று கேட்டான். He asked him what it is. கலப்பையிலே மாடுகள் ஏன் பூட்டப்படவில்லை என்று கேட்டான். He asked him why that oxen or animal not been fixed. அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு சிறிய சரித்திரம் சொன்னார்கள். That's why they narrated a little story. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வேதாகமம் அச்சடித்து விநியோகம் செய்யும்படியாக பணக்குறைவு இருக்கிறது, பற்றாக்குறை இருக்கிறது, மனப்பூர்வமானவர்கள் உதவி செய்யலாம் என்ற ஒரு விளம்பரத்தை நாங்கள் படித்தோம். பணம் கொடுக்கும்படியாக இல்லை. ஆகையால் எங்களுடைய வாலிப பிள்ளைகள் சொன்னார்கள், நம்முடைய 2 மாடுகளையும் விற்று விடுவோம், விற்று கொடுப்போம், நாங்கள் அந்த மாட்டுக்கு பதிலாக கலப்பை இழுக்கிறோம் என்று சொன்னார்கள். Even for printing the Bible, some money must be given, and we had no money to give. Only we had sold the oxen what we had under the plow, and we had told our father that we would be as oxen in the instead of those animals, we will be under the plow and earn money. அதை நான் அதோடு நிறுத்துகிறேன். But I want to stop with that. நீங்கள் அதுக்கு மேலே சிந்தித்து பாருங்கள். You think beyond. எந்த அளவு நாம் அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோம். And what kind of love of heart we have in these days. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். How God so loved the world. அப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த லெபேயுடைய இருதயத்திலும் இருந்ததாக சொல்கிறார்கள். And even that kind of love was found in the heart of Lebaeus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இவனுடைய மூன்றாவது பெயர் யூதா. And the third name is Judas. யூதா என்றால் தேவனை மகிமைப்படுத்துகிறவன். And Judas, a man who will glorify God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துகிறவராகவே தன் ஊழியத்தை செய்து முடித்தார். Even the Lord Jesus Christ in all his lifetime he was glorifying the Father and concluded the ministry. இந்த ததேயு என்னப்பட்ட லெபேயு என்கிற யூதா என்கிற அப்போஸ்தலன், even this today the Lebaeus, the Judah, the apostle, இவனுக்கு ஒரு பழக்கம் இருந்ததாம். he had a custom. எப்போதும் ஆண்டவருக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை என்று சொல்லுவானாம். Always he will be saying the word glory to God, glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறதாகவே இருக்க வேண்டும். Even totally all of our life we must be glorifying, magnifying our Lord. நம்மை கர்த்தர் உயிரோடு வைத்திருப்பதே நாம் அவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். Why God has made us to survive, why he made us to live, only to magnify and glorify our God. நீ காலையில எழும்பி வேலைக்கு போவதற்காக அல்ல கர்த்தர் உன்னை உயிரோடு வைத்திருப்பது. God never made you to be surviving, not that you had to get up early in the morning and go for your job. நீ உன்னுடைய ஜீவியத்தின் மூலமாக, உன்னுடைய நடத்தையின் மூலமாக, எல்லாவற்றின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார். And God has kept you alive by all your ways and behavior. You have to magnify him. நம்முடைய வாயிலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். By our mouth we must glorify, magnify our Lord. நம்முடைய டிரெஸ்ஸிலே கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். Even by our dresses we must magnify our Lord. இந்த அப்போஸ்தலனுடைய ஜீவியத்திலே எப்போதுமே ஆண்டவருக்கு மகிமை மகிமை என்று சொல்வானா. And this apostle always he would say glory to God. தேவனை மகிமைப்படுத்தி ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான்.
And Abraham glorified God and he became strong in faith. நீ தேவனை மகிமைப்படுத்த உன்னுடைய விசுவாசத்தில் நீ வல்லவனாய் மாறுவாய். And when you magnify, glorify God, even in faith, you will be stronger and stronger. பவுல் தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி தைரியம் அடைந்தான் என்று வாசிக்கிறோம். And we could see even Apostle Paul, he praised and magnified, he got the boldness. நீ தேவனை மகிமைப்படுத்த உன் இருதயத்திற்குள்ளே ஒரு பெரிய தைரியசாலியாக நீ மாறுவாய். When you magnify and praise God, inwardly you will become a bold and courageous man. எந்த சூழ்நிலையிலும் நீ சிங்கம் போல் தைரியமாய் இருப்பாய். அது தேவனை நீ மகிமைப்படுத்துவதனால் உனக்கு கிடைக்கிற அனுபவம். And when you magnify God, you will have the experience in whatsoever circumstance, he will be bold like a lion. அது மட்டுமல்ல, நாம் தேவனை மகிமைப்படுத்துவதனால் வீண் சிந்தனைகள் வராமல் பாதுகாக்கப்படுகிறோம். And whenever we magnify and glorify God, we will never have vain thoughts. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his name. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே அவருடைய நாமத்தின் மகிமைக்காகத்தான். Even our all life is only for the sake of his glory. இன்றைக்கு நான் இந்த ததேயுவின் கேள்வியும் இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்ன ஒரு பதிலையும் குறித்து சொல்லப் போகிறேன். And even today, the question of today is, and the answer of Jesus. With that, I want to tell something about it. இந்த ததேயு என்னும் அப்போஸ்தலன் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான். Even this today is, he was putting one question to Jesus Christ. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. And that was a very important question. அந்த கேள்விக்கு இயேசு பதில் சொல்கிறார். But Jesus is answering for that question. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். You turn to John the Gospel chapter 14. 22ஆம் வசனத்திலே அவன் இயேசுவிடத்தில் கேட்ட கேள்வியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. The 14th chapter verse 22. Here we could see what the question you put before the Lord Jesus Christ. யோவான் 14:22. John 14 verse 22. ஸ்காரியத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தப் போகிற காரணம் என்ன என்றான். Judas saith unto him, not Iscariot, Lord, how is it that thou wilt manifest thyself unto us and not unto the world? இங்கே காரியோத் அல்லாத யூதா இவனுடைய பேர் கூட யூதாஸ் தான். ரெண்டு யூதாஸ் உண்டு. ஒருவன் காட்டிக் கொடுத்தவன். அதனால் தான் அவனிலிருந்து வித்தியாசப்படுத்துவதற்காகத்தான் ஸ்காரியோத் அல்லாத யூதா. இந்த யூதா கர்த்தரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். Here there are two Judas. One Judas was Judas Iscariot. Another Judas is called Judas, who is not Iscariot. அவன் கேட்ட கேள்வி என்ன? What is the question you put before the Lord Jesus Christ? ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போவதன் நோக்கம் என்ன என்று கேட்கிறான். How is it that thou wilt manifest thyself unto us and not unto the world? காரணம், இந்த 14ஆம் அதிகாரம் முழுவதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதை குறித்தும், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை குறித்தும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்பதை குறித்தும் எல்லா இடங்களிலும் அதையே பேசிக்கொண்டே வருகிறார். Even the 14th chapter we can find he was wailing about himself to those apostles, and he was comforting and also about the Holy Spirit. He was narrating one after another in all the verses. யோவான் 14ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பார்க்க வேண்டும். தனிமையா இருக்கும்போது அல்லது நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வசனங்களை வாசித்து தியானித்து பார்க்க வேண்டும். When you go back to home, when you are in a leisure time, you must read the whole chapter and see. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்றுதான் இந்த 14ஆம் அதிகாரம் தொடங்குகிறது. The 14th chapter only start with the word saying, let not your heart be troubled. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களை விட்டு பிரிந்து போகிறார். That means the Lord Jesus Christ going to be separated and defected, going away from the disciples. இவரை நம்பிதான் இவர்கள் எல்லாரும் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். While they believe in the Lord Jesus Christ, relying and trusting that whatsoever they had, they have given up everything. இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே இவர்களை விட்டு இயேசு பிரிந்து போகிறார். In these certain circumstances, the Lord Jesus Christ going to be separated and go away. அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று. And now he says, let not your heart be troubled. ஆனால் நான் உங்களை விட்டு போனாலும் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். Even though I go away, but one day I will come back again. உலகம் என்னை காணாது. Even the world will never see me. நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். But I will manifest myself to you and you will know about me. உடனே இந்த அப்போஸ்தலன் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். Now this apostle is putting a question before the Lord Jesus Christ. நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போவதன் காரணம் என்ன? And how is it that thou wilt manifest thyself unto us and not unto this world? ஏன் அப்படி கேட்டானா, இயேசு சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். And after some time, the world will never see me, but you will see me.
14:19 இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். Yet a little while, and the world seeth me no more, but ye see அப்ப ஏன் me. இவனுடைய கேள்வி, ஏன் உலகத்து உம்மை காணாது, ஏன் உலகத்துக்கு நீர் உம்மை வெளிப்படுத்த மாட்டீர், எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவீர் என்று கேட்கிறான். Now he is putting the question, why are you not revealing to the world, but why you manifest to us? அதற்கு இயேசு சொன்னதான பதில் 23ஆம் வசனத்திலிருந்து கீழே அப்படியே சொல்லுகிறார். And the answer to that, from the 23rd verse onwards, we're telling one after another. நீங்கள் இந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்தால் தான் அந்த பதிலை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். While you read the whole chapter, you can understand about the answer. பிதா உலகத்துக்கு தன்னை குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். The Father had revealed himself through his Son. குமாரன் உலகத்துக்கு தன்னை அப்போஸ்தலர் மூலமாய் வெளிப்படுத்தினார். And even the Son had revealed the world through the apostles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஏன் இவர்கள் அப்போஸ்தலர் மூலமாய் இயேசு தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்? Why the Lord Jesus Christ through the apostles revealed himself to the world? ஏன் உலகத்துக்கு தன்னை நேரடியாய் வெளிப்படுத்த முடியவில்லை? Why he was not able to show or manifest it directly? நான் அதற்கு 4 காரணங்களை இன்றைக்கு சொல்லுகிறேன். But I want to narrate the 4 reasons. அப்போஸ்தலர் தான் அவரில் அன்பு கூர்ந்தவர்கள். The apostles were the people who really loved him. பாருங்க 14ஆம் அதிகாரத்தில் இந்த கேள்வியை அவன் கேட்ட பிறகு 22ஆம் வசனத்தில் இந்த கேள்வியை கேட்ட உடனே 23ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிற பதிலை பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், அதாவது நீங்க தான் என்ன நேசிக்கிறீங்க, நீங்க தான் என்னில் அன்பா இருக்கிறீங்கன்னு சொல்லாம சொல்றார். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால். And here, while the 22nd verse, I'll put a question in the 23rd verse, he is answering, if anyone love me. நீங்க தான் என்னில் அன்பா இருக்கிறீங்க என்று சொல்லாமலே அதை சொல்லுகிறார், மறைத்து சொல்லுகிறார். And he is saying, அன்பா இருந்தால், and indirectly, that they are the loving people. அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். And he would be keeping my word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதை நான் உங்களுக்கு தனியாக நீங்கள் விளங்கும்படியாக ஒரு 4 விதத்தில் சொல்லுகிறேன். And only to make you to understand, and I want to tell in the 4 ways. ஏன் உலகத்துக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தாமல் அப்போஸ்தலருக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் மூலமாய் உலகத்துக்கு சொன்னார்? Why he was not to reveal himself to the world? Why he revealed to the apostle and revealed him to the world? அப்போஸ்தலர்கள் இயேசுவை நேசித்தவர்கள். The apostles were the people who loved the Lord. எப்படி சொல்ல முடியும் அவர்கள் தான் நேசித்தார்கள் என்று? In what way you can say they were the people who loved the Lord? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்றாரே. And he says, I will never leave you comfortless. அவர்கள் இயேசுவை நேசித்ததினால இந்த உலகத்திலே திக்கற்றவங்களாய், அதாவது ஒரு அனாதைகளாய் மாறினவர்கள். And as they loved the Lord, even in the world, they became orphans. யாரும் அவர்களுக்கு இல்லை. And they had none for them. அதனால்தான் அவர்களை பார்த்து என்னில் அன்பா இருக்கிறவன் என்று சொன்னார். And that's why he was saying, and whosoever love me. அவர்கள் மூலமாக இயேசு வெளிப்பட்டதன் காரணம் இதுதான். Only because of that the Lord Jesus was revealed to the world through those apostles. உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் உனக்கு இருக்கிற வேலையையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ விட முடியாவிட்டால் நீ அவர்களை அன்பா இல்லை என்று அர்த்தம். Even the job, even the father, mother, whatever you have, if you're not able to give it up for the Lord, you're not able to love him. இந்த அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும், தங்களுடைய வீட்டையும், தங்களுக்கு இருந்த அருமையானவர்களையும் விட்டு விட்டார்கள். அவர்கள் அவரை நேசித்தார்கள். என்னில் அன்பா இருக்கிறவன் சொன்னா அவர்கள் அன்பா இருந்தபடியினால் தான் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டார்கள். As they had real love to the Lord Jesus Christ, whatsoever they had on the part, father, mother in the world, and all that they have given up or deserted for God's sake. அவர்கள் திக்கற்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். They have been called as the orphans or the comfortless. இயேசு சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். But Jesus said, and I will never leave you comfortless, orphans. வேத புத்தகத்துல 2 இடத்துல திக்கற்றவர்கள் என்ப இந்த வார்த்தைக்கு 2 இடத்துல 2 இங்கிலீஷ் வேர்ட் இருக்கு. And even for that word, there are 2 terms in English as of ஓசியா 14 அதிகாரம் 3ஆம் வசனத்திலே திக்கற்றவர்களுக்கு fatherless என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hosea 14 chapter verse 3, it is said as a for திக்கற்றவர்கள் as a fatherless. அனாதைகள், தகப்பன் இல்லாத அனாதைகள். And they are like orphans without fathers. Marginal readingல அது அனாதைகள் என்று தான் சொல்லப்படும், orphans. And it is only said as orphans. அடுத்தது இந்த 14 அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அந்த இடத்துல திக்கற்றவர்கள் என்ற வார்த்தைக்கு comfortless, உங்களை ஆறுதலற்றவர்களாய் விடேன். But in the 14th chapter of John, the 18th verse, it said, I will never leave you comfortless. அந்த இடத்துல கூட marginal readingல orphans என்று தான் சொல்லப்பட்டிருக்கு, அனாதைகளாய் விடேன்.
Even in the marginal reading, it is written, and he would never leave us as orphans. அப்ப ஏன் அப்போஸ்தலர் மூலமாக இந்த உலகத்துக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார்? Why the Lord Jesus Christ through the apostles, he revealed to this world, அவர்கள் தான் அவரை நேசித்து எல்லாவற்றையும் அவருக்காக விட்டவர்கள். and only those people who love the Lord Jesus Christ, who have given up everything in the world. அவர்கள் அன்பாய் இருந்தபடியால் தான் அப்படி செய்ய முடிந்தது. They had real love with the Lord Jesus Christ. They were able to give it up, all those things. பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட தேவன் ஏன் அந்த ஆசாரிய ஊழியத்தை லேவியர்களுக்கு கொடுத்தார்? In the Old Testament, why God had given and even to the Levitical, the priest ministry to the Levitical Levites? மற்ற கோத்திரத்தாருக்கு ஏன் கொடுக்கவில்லை? Why he never given to any other tribes? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று கேட்டோம்னா ஒருத்தனும் வரல. And who can stand on the side of the Lord, and nobody could be able to come forward? எல்லாரும் நம்ம பாஷையில சொன்னா கப்சுப்னு ஆயிட்டானுங்க. If you say in our country language, all kept silent. லேவியர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய பட்சத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்று வந்தாங்க. வெட்டுங்கடான்னு சொன்னார். Only the Levites, தகப்பனானா கூட பார்க்காதீங்க, வெட்டுங்கன்னு சொன்னார். only they come on the side of the Lord, whatsoever, like a mother, a father, a brother, and to cut them all. ஆனபடியால் தான் கர்த்தர் ஆசாரிய ஊழியத்துக்கு லேவியரை தெரிந்து கொண்டார். That's why God had chosen those who live for the priesthood. புதிய ஏற்பாட்டிலே எங்கள் மூலமா ஏன் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறீர், ஏன் உலகத்துக்குமே நீ டைரக்டா வெளிப்படுத்தவில்லை என்று அந்த கதையை கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அன்பா இருந்தீர்கள், அன்பா இருக்கிறவன் என்று சொல்றார். அது நேரடியா சொல்லல, நீங்க எல்லாம் என்ன ரொம்ப நேசித்து உங்களை எல்லாம் விட்டு அப்படியே சொல்லியிருந்தா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா சொல்லாம சொல்றாரு, என்னில் அன்பா இருக்கிறவன் என் கற்பனைகளை கைக்கொள்கிறான், வசனத்தை கைக்கொள்கிறான், என்ன அன்பா இருக்கு. அதாவது அவர்கள் அன்பா இருந்தார்கள், அவர்கள் ஆண்டவருக்காக அனைத்தையும் விட்டு திக்கற்றவர்களாய் மாறினார்கள். Even the apostles, whatsoever they had in the world, they had given it up, and they have became the loving people. இவர்கள் தான் அவரை நேசித்து எல்லாவற்றையும் வெறுத்து விட்டவர்கள். And only these people loved him, and they hated and forsaken everything. அடுத்ததாக உலகம் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்காமல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இவர்கள் தான். And while the world is not believing the Holy Spirit, and only the people who receive the Holy Spirit were the apostles. 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, and 16th chapter verse 17, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால், and even the world not able to see that Spirit of the truth, அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். it will never able to receive it. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்க போவதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். And he is going to dwell in you, and you are going to know him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். And even in them the Holy Spirit were seen. உலகம் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்காமல் இருக்கும்போது இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். While the world never believed the Holy Spirit, they received the Holy Spirit. ஆகையினால் தான் இவர்களுக்கு கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர் மூலமாக உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தினார். That's why he revealed to the world through the apostles who received the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையின் மூலமாகத்தான் இயேசுவை உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்த முடியும். Only by the work of the Holy Spirit we can show Christ to this world. நீ ஆவியிலே நிரம்பாமலும் ஆவியினால் நடத்தப்படாமலும் இருந்தால் உன் மூலமாக கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியாது. If you are not filled in the Spirit, if you are not led by the Holy Spirit, through you cannot reveal Christ to the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆகையால் தான் இந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவும் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு நடத்திப்பும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். That's why the filling of the Holy Spirit and the leading of the Holy Spirit should be utterly seen in us. உலகம் இந்த சத்திய ஆவியானவரை விசுவாசிக்காமல் இருக்கும்போது இவர்கள் இந்த சத்திய ஆவியானவரை விசுவாசித்து பெற்று ஆவியினால் இவர்கள் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டபடியினால் கர்த்தர் இவர்கள் மூலமாய் உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தினார். When the world is not believing the Spirit of truth, and as they receive the Spirit of truth, as they were filled with the Spirit and guided, and the Jesus Christ liberated himself through them. ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், Even I want to tell to the servants of God, ஆவியின் நிறைவோடும் ஆவியின் நடத்துதலோடு நாம் ஜீவித்தால் இயேசு கிறிஸ்து நம்மை நம் மூலமாக உலகத்துக்கு வெளிப்படுத்துவார். and when we have the filling of the Holy Spirit, when we have the leading of the Holy Spirit, through us Jesus Christ will be revealed to the world. நம் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவார். And only through us he will reveal himself. 3. And thirdly, அப்போஸ்தலர் மூலமாக ஏன் இயேசு தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்? why he through the apostle he revealed himself to the world. 24ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது, While you read from 24 to 26, அவர்களுக்குள் வசனம் இருந்தது.
And they had the word of God. அவர்களுக்குள் வசனம் இருந்தது. And they had the word of God. வசனம் ரெண்டு பகுதியாக நான் சொல்லுகிறேன். But I want to tell that word of God in two parts. ஒன்று இயேசுவிடம் அவர்கள் நேரடியாக கேட்ட வசனங்கள். The first, the word of God, what they directly heard from him. ரெண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு போதிக்கிற வசனங்கள். The second, and the word of God would have been taught by the Holy Spirit. நான் சொன்னது புரிஞ்சுதா? Are you able to understand? அப்போஸ்தலரிடத்தில் ரெண்டு விதமான வசனங்கள் உண்டு. And apostles, they had a two kind of word of God. ஒன்று இயேசுவிடம் அவர்கள் நேரடியாய் கேட்ட வசனங்கள். The first, directly the word of God, what they heard through him. அதுபோல வேற யாரும் கேட்டதில்லை. அப்போஸ்தலர்கள் தான் அவரிடத்தில் நேரடியாய் கேட்டார்கள். Only the apostles were the people who heard directly from him. அவரிடத்தில் நேரடியாய் கேட்ட வசனங்களும் அவர்களுக்குள் இருக்கிறது. And what they heard directly, those words are found in them. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வசனங்களும் அவர்களுக்குள் இருக்கிறது. And even what was taught by the Holy Spirit, those words were also found in them. ஆகையால் தான் வசனம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் மூலமாய் தேவன் கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். And whosoever having the word of God, the Christ will be revealing to himself to the world through them. கை நிறைய நீ பணம் எடுத்துட்டு போனாலும் இயேசு கிறிஸ்துவை உன் மூலமாய் நீ வெளிப்படுத்த முடியாது. If you have a handful of money, through you cannot reveal Jesus to the world. நீ சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், அல்லாவிட்ட யாரா இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், அல்லாவிட்ட உலகத்திலே ஒரு பெரிய தலைவனாக இருக்கலாம், சொசைட்டில நீ ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம், உன் மூலமாய் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த முடியாது. You may be a chief minister, you may be a prime minister, you may be a great person in the country. Through you, in no way he could be a Christ. உனக்குள் வசனம் இருக்கிறதா? You have the word of God. இந்த வசனத்தின்படி நீ ஜீவிக்கிறாயா? Are you living according to that word of God? ரெண்டு விதமான வசனங்கள். You must have the two kinds of word of God. ஒன்று இயேசுவிடத்தில் நேரடியாய் கேட்ட வசனங்கள். The one word which they heard directly from Jesus Christ. இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வசனங்கள். And the second one, it was taught by the Holy Spirit. நாமும் கூட கர்த்தருடைய சபையிலே வந்து பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்படுகிற வசனங்கள் நமக்கு கிடைக்கிறது. Even while we come into the church, we have the word of God being taught by the Holy Spirit. நம்மோடு கூட தனிப்பட்ட முறையில் இயேசு பேசுவார். And even Jesus Christ personally, he would be talking with us. அந்த அப்படிப்பட்ட வசனங்களும் உண்டு. And even may have word of God in that way also. ஆனால் அப்போஸ்தலரிடத்திலே அவரிடத்தில் நேரடியாய் கேட்ட வசனங்கள் இருந்தன. But the apostles, they had a word of God what they heard directly. ஆகையால் தான் வசனம் இருந்த அப்போஸ்தலர் மூலமாக தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். As the apostles, they had that word of God, through them he was revealing to the world. அந்த வசனம் தான் கிறிஸ்து. Only that word of God is the Christ. கிறிஸ்து தான் வசனம். Only Christ is that word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. 4. And fourthly, ஏன் அப்போஸ்தலர் மூலமாய் உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்? why through the apostles he had revealed to the world? அப்போஸ்தலரிடத்தில் தான் இயேசு கொடுத்த சமாதானம் இருந்தது. Only with the apostles, what the peace he had given, what it was found in them. 27ஆம் வசனத்திலே சொல்கிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். In the 27th verse he says, I leave my peace. அப்போஸ்தலர் மூலமாய் அவர் தன்னை வெளிப்படுத்த காரணம் அப்போஸ்தலரிடத்தில் தான் அவர் கொடுத்த சமாதானம் இருந்தது. Why he had revealed himself through the apostles, what he had given, that peace was only seen in them. சமாதானம் இல்லாதவன் இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியாது. The man who have no peace will not able to reveal Jesus to the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. சமாதானம் இல்லாதவன் உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்த முடியாது. The man who have no peace within himself, he will not reveal Christ to the world. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். I leave my peace. அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை வைத்து போனார். And even for the apostles, he had left his peace for them. இந்த சமாதானம் என்கிற வார்த்தை வெறும் ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரணமான சமாதானம் அல்ல, இது சமாதானத்தின் சுவிசேஷம் என்றும் சொல்லலாம். And this peace is not ordinary peace, it is the peace, a gospel of peace. சமாதானத்தின் சுவிசேஷம் அவர்களுக்கு கொடுத்தார் கர்த்தர். And God had given, Jesus had given the gospel of peace. அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் பெற்றபடியினால் தான் அவர்களுக்கு தேவன் அவர்கள் மூலமாக உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். As they got the gospel of peace, only through them he had revealed himself to the world. அதனால் தான் எப்போதுமே நாம் சமாதானத்தை இழந்து போகாமல் ஜீவிக்க வேண்டும். That's why in all occasion we must never lose peace and live for the Lord. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நம்முடைய சமாதானத்தை இழந்து போகக்கூடியதான சந்தர்ப்பம் வந்தால் உடனே நீங்க ரெக்டிஃபை பண்ணி எல்லாவற்றையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு முதலாவது நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்புதான் மற்ற காரியங்கள். If you have any other problem where your peace may be disturbed, you had to keep it all be stopped and you had to get back those last peace. ஒரு அம்மச்சியும் ஒரு அப்பச்சனும் இருந்தாங்க. And one fatherly appachan and ammach. ஒரு பழைய விசுவாசிகள். And they all happened to be the old believers. அவர்கள் வீட்டுக்கு ஒரு தடவை நான் போனேன்.
And one day I happened to go to that house. அப்போ அம்மச்சியும் அப்பச்சனும் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்ன உடனே ரெண்டு பேரும் அழுதாங்க. When I said, let's pray, then and that Appachan and Ammachi, both of them, they cried. நான் என்ன என்று கேட்டேன். I asked them what happened. அவங்க சொன்னாங்க 7 மாசமா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் இல்லை. For 7 long months we have no peace with each other. ஆனா எல்லாம் நடந்துட்டே இருக்கு. But everything was going on, everything all right. அவளுடைய ரூம்ல பிரார்த்திக்கும், நான் இந்த ரூம்ல பிரார்த்திக்கும். I will be praying in my room and he will be praying in his room. எனக்கு எல்லாம் செய்து தரும், தோசை செய்து தரும், சப்பாத்தி செய்து தரும், கஞ்சி தரும், எல்லாம் தரும். எல்லாம் சமாதானம் இல்லாமலே இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. And all he will give porridge or dosai and all, everything will be there, but without peace. அன்றைக்கு ஒரு சரியான பரிசுத்த ஆவியினுடைய உணர்த்துதல். On that day he had that persuasion of the Holy Spirit. நான் ஒன்று சொல்ல, நீங்க என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் போல இருக்கிறீங்க. உங்க ஜீவியத்தை நீங்க முடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஆகிவிட்டது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எத்தனையோ சத்தியங்கள் தெரியும். ஆனபடினால் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள் என்று சொன்ன ரெண்டு பேருக்கு சரியான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். When I told you are an elderly person, I have nothing to teach you. You know everything. You humble yourself, and they were filled with the anointing of the Holy Spirit. அப்போஸ்தலரிடத்தில் வந்தால் எப்போதும் சமாதானம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகையினால் தான் அவர்கள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார் தன்னை. And when you come into the apostles, they will always have the peace. That's why he revealed himself to the world through the apostles. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். I leave my peace with you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீங்கள் இந்த வசனத்தை இந்த ராக்காலங்கள் எல்லாம் நீங்க தியானிக்க வேண்டும். And all these word of God tonight him as a meditate. ஏன் இவர்கள் மூலமாய் உலகத்துக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார்? Why through this apostle he revealed himself to the world. இவர்கள் தான் இயேசுவை நேசித்து எல்லாவற்றையும் விட்டு திக்கற்றவர்களாய் மாறினவர்கள். While these people who love the Lord Jesus Christ and who tend to be like orphans in this world. பரிசுத்த ஆவியானவரை உலகம் விசுவாசியாமல் இருந்தபோது இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். While the world never believed the Holy Spirit, they received the Holy Spirit. இவர்களுக்கு தான் கர்த்தருடைய வசனம் நேரடியாய் கேட்ட வசனம் இருந்தது. Only they had the word of God, what they heard directly. இவர்களுக்கு தான் கர்த்தர் சமாதானத்தை வைத்து போனார். Only for this apostle he left his peace. அதாவது இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை இவர்கள் கையிலே வைத்து போனார். And he had kept the gospel of peace in their hand. ஆகையால் தான் இவர்கள் மூலம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். Only through these apostles Jesus Christ was proclaimed and preached in the world. ஒரு அப்போஸ்தலன் இந்தியாவுக்கு வந்தார். Even one apostle came into India. அதன் பிறகு அதுபோல அப்போஸ்தல பிரதிஷ்டையில் எழும்பின எத்தனையோ பேரை கர்த்தர் இந்த நாட்களிலும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். Even the people who have risen on the basis of the consecration, a lot of apostles seen even today. இந்த ததேயு அப்போஸ்தலன் கேட்ட கேள்வி, ஏன் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிறீர்? What is the question asked by today is, why thou never manifest thyself to the world and thou manifest to us? நமக்கு அந்த 14 அதிகாரத்திலிருந்து இந்த 4 காரியங்களை நாம் விளங்கிக் கொண்டோம். And while in the 14th chapter we understood the 4 things. அப்போஸ்தலர்கள் தான் முழு உலகத்துக்கும் போனார்கள். Even the apostles who went all over the world. அதன் பிறகு அப்போஸ்தலர்கள் எழும்பினார்கள். And after that a lot of apostles arisen. எல்லா இடங்களிலும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது. In all the places the gospel being preached. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his name. அடுத்ததாக இந்த யூதாவை பற்றி நான் சொல்லுகிற இன்னொரு காரியம். And actually what I want to tell about the Judas. இந்த அப்போஸ்தலன் தான் யூதா நிருபத்தை எழுதினவர். And only this Judas has written that the epistle of Jude. யூதா எழுதின நிருபத்தின் விசேஷங்கள் அநேகம் உண்டு. And there are a lot of speciality about the epistle of Jude. ஒரே ஒரு பேப்பர் தான். It's only one paper. பாதி பேப்பர் கூட இல்ல இல்லையா? It's only one chapter. ஒரு பேஜ், 1.5 பேஜ் தான் இருக்குது யூதா எழுதின நிருபம். It's something like 1.5. அது எங்க இருந்து எப்படியோ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். And anyhow they might have able to 1.5 locate. பேஜ் தான் இருக்கு. It's only 1.5 page. ஆனா அந்த 1.5 பேஜ்ல எல்லாமே இருக்குது. But in that 1.5 all is seen. இந்த யூதா எழுதின நிருபத்தில் ஒரு முக்கியமாக விசுவாசத்தின் 3 அம்சங்களை எழுதுகிறார். And even in the epistle of Jude he is writing about the feature of faith of 3 things. ஒன்று பொதுவான விசுவாசம். One is the general faith, common faith. இரண்டாவது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்படைக்கப்பட்ட விசுவாசம். And even the faith the ones that delivered to the saints. மூன்றாவது மகா பரிசுத்தமான விசுவாசம். And the third the most holy faith. நீங்க பாருங்கள் இந்த யூதா நிருபத்தில் இந்த 3 விசுவாசத்தை பற்றி அவர் எழுதுகிறார். And even in this epistle of Jude he write about these 3 faith. நிறைய காரியங்கள் இதிலிருந்து சொல்லலாம்.
And we can tell a lot of things out of this. நான் விசுவாசத்தின் பகுதியை மட்டும் சொல்லுகிறேன். But I want to tell on the part of the faith. யூதா அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே 3 விதமான விசுவாசத்தை குறித்து எழுதுகிறார். And even the apostle Jew, he write about the 3 kinds of faith. வேத புத்தகத்தை நாம் படிக்கும்போது While he just read the scripture 3 விதமான பொன்னை பற்றி வாசிக்கிறோம். and read about the 3 kinds of gold there. 3 விதமான கோல்டு. And there are 3 kinds of gold there. முதலாவது பர்வாயிமின் பொன். And the one is the Parvaim gold. இரண்டாவது சேபாவின் பொன். And the second one is Seba's gold. மூன்றாவது ஒப்பீரின் தங்கம். And the third one is the gold of Ophir. தங்கம் என்பதே பொன் என்பதே விசுவாசத்தை குறிக்கிற ஒன்று. And only gold, it only reveal about faith. வேத புத்தகத்தில் 3 விதமான பொன்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Even in the word of God it says about the 3 kinds of gold. முதலாவது பர்வாயிமின் பொன். And one is the Parvaim gold. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பர்வாயிமின் பொன்னை பற்றி வாசிக்கிறோம். And 2 Chronicle 3rd chapter verse 6 we read about the Parvaim gold. இது பொதுவான விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. He only speaks about the common faith. பொதுவான இரட்சிப்பை குறித்தும் பொதுவான விசுவாசத்தை குறித்தும் இது வெளிப்படுத்துகிறார். He only speaks about the common salvation and common faith. இந்த பர்வாயிமின் பொன்னால் தான் அவன் அந்த மாளிகையை கட்டினான். And only with the Parvaim gold he was able to build that mansion. 2 நாளாகமம் 3:6. 2 Chronicle 3:6. அந்த மாளிகை ரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயிமின் பொன்னா இருந்தது. And he garnished the house with precious stones for beauty, and the gold was gold of Parvaim. பர்வாயிமின் பொன் அது பொதுவான விசுவாசம். It's a Parvaim gold. It's a common faith. இரண்டாவது பொன் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்படைக்கப்பட்ட விசுவாசம். The second gold is அதுதான் சேபாவின் பொன். and that's the ones that delivered to the saint, that is the gold of Seba. 72ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை படிக்கும்போது I read it Psalm 72:15. அங்க ஒரு பொன்னை பற்றி வாசிக்கிறோம். And we read about another kind of gold here. அது சேபாவின் பொன். And here it is said about the gold of Sheba. அவர் பிழைத்திருப்பார், சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். And he shall live, and to him shall be given of the gold of Sheba. இந்த சேபாவின் பொன் எதை காண்பிக்கிறது? What this gold of Sheba speaks about? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்படைக்கப்பட்ட விசுவாசம். யூதா நிருபம் 3ஆம் வசனம். And Jude, the 3rd verse, the faith ones delivered to the saints. அது உபதேசத்தை காண்பிக்கிறது. This one he speaks about the doctrine. இதுதான் காணிக்கையாக செலுத்தப்பட்டது. And what this was offered as an offering. நம்முடைய காணிக்கை என்ன? What is our offering? உபதேசத்தின்படி ஜீவிப்பதுதான் நம்முடைய காணிக்கை. Only living like offering according to the doctrine is called that offering. உபதேசத்தின்படி ஒருவன் ஜீவித்தால் அதுதான் காணிக்கை. If you anybody live like according to the doctrine, it is only called the offering. நீ ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கை இந்த சேபாவின் பொன் அல்லது ஒரு பரிசுத்தவான்களுடைய ஒப்படைக்கப்பட்ட உபதேசத்தின்படி நீ ஜீவிப்பதுதான் நீ காணிக்கையாக நீ மாறுவதின் அனுபவம். நீதான் காணிக்கை, உண்டு பைசா இல்ல. It's only the life of the doctrine, offering herself as the gold of Sheba and committing as the ones that delivered unto the saint. சபைக்கு வந்தா சிலர் சபையில சொல்ற உபதேசத்தையோ அல்லது சில ஒழுங்குகளையோ கேட்க மாட்டார்கள். அவங்க இஷ்டப்படி செய்வாங்க. When they come to the church, they want to obey, they want to listen, they will do whatever they wish to do. அது சேபாவின் பொன் அல்ல. It is not the gold of Sheba. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் உபதேசத்திற்கும் நாம் கீழ்ப்படியும்போது நாமே காணிக்கையாக மாறுகிறோம். When we obey to the doctrine, we ourselves turn to be like an offering. பைசா கொடுக்கிறதுல திருப்தி அடைய கூடாது. We should never be satisfied once we offer offerings to the Lord. பரிசுத்தவான்களுக்கு ஒரே விசை ஒப்படைக்கப்பட்ட விசுவாசம் என்பது உபதேசத்தை காண்பிக்கிறது. Only what the faith once delivered unto the saints, only it speaks about the doctrine. அடுத்தது ஒப்பீரின் தங்கம். And that is the gold of Ophir. 45ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் அவள் வலது பார்சத்தில் நிற்கிறாள். And now here 45th Psalm, the 9th verse, as the gold of Ophir, she was standing on the right hand. உமது நாய்களுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். King's daughters were among thy honorable women. Upon thy right hand did stand the queen in gold of Ophir. இந்த ஒப்பீரின் தங்கம் என்பது மகா பரிசுத்த விசுவாசத்தை காண்பிக்கிறது. Even the gold of Ophir, it speaks about the most holy faith. அந்த ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாக அவன் மணவாளனுக்கு வலது பக்கத்தில் நிற்கிறாள். And having the gold of Ophir and standing the right hand. அதனால தான் நாங்க என்ன பண்றோம், கல்யாணம் முடிஞ்ச ஒரு வலது பக்கத்துல உட்கார வைக்கிறோம். That's why after the marriage over, we make them to be seated on the right hand. நாகர்வேல ஒரு கல்யாணத்துக்கு சண்டே வந்துட்டாங்க.
Even not that in one place, they came for the quarrel. எப்படி மனைவி இடது பக்கத்துல தானே இருக்கணும்? Why the wife must be only found on the left hand side? வலது பக்கத்துல இருக்கிறது எப்படி? And how it is right, she should be seated in the right hand side. அப்போ நான் சொன்னேன் எல்லாரும் இங்க வாங்கன்னு சொன்னேன். And then I called, you come all. நாங்க வசனத்தின்படி தான் செய்திருக்கிறோம். And I told we had did everything according to the word of God. எங்க இருக்கு வசனம் கேட்டேன். Where is that word? 45 சங்கீதம் 9 வசனத்தை அவன்கிட்ட வாசிக்க சொன்னேன். And ask him to read the Psalm 45 verse 9. ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாக மணவாளனுடைய எந்த பக்கத்தில் இருக்கிறாள்? வலது பக்கத்தில். And having the gold of Ophir and be seen in the right hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது சுபாவம் மாறுதலுக்குரிய விசுவாசம். The most holy faith, man, it is a faith that will make any man to change in his nature. சிலர் உபதேசத்துக்கு வைராக்கியமா இருப்பாங்க, ஆனா சுபாவம் மாறாது. Some people will be zealous for the doctrine, but they will never have any change in their natures. உபதேசத்துக்கு பயங்கர வைராக்கியமா இருப்பாங்க, சிலர் முரட்டு வைராக்கியமா இருப்பாங்க, ஆனா சுபாவம் மாறாது. Even they will be very wild and they will be very zealous for the doctrine, but there will be no change of their nature or character. அப்ப அவங்க இடத்துல இந்த சேபாவின் பொன் இருக்கிறது, ஒப்பீரின் தங்கம் இல்லை. But they have the gold of Sheba, but they don't have the gold of Ophir. ஒப்பீரின் தங்கம் என்பது சுபாவத்தின் மாறுதல். And what is the gold of Ophir? It's something, a change of character. நீ உபதேசத்துக்காக வைராக்கியமாக ஜீவிக்கலாம். You may be living zealously for the doctrine. ஆனால் உன்னுடைய சுபாவம் மறுரூபமாக வேண்டும் என்றால் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் உனக்குள் உண்டாக வேண்டும். And even if your nature to be transformed, you must have that most holy faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பதே நீ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு உன்னை தகுதிப்படுத்துகிற விசுவாசம். The most holy faith means it will only make you eligible and fit to enter into the most holy place. அந்த மணவாட்டி ஆகக்கூடிய தகுதி. It's only having the eligibility to make you as a bride. நாட்கள் போக போக உன்னுடைய சுபாவம் மாற வேண்டும். And when days and time go, you must have a change of our characters. இல்லாவிட்டா பொதுவான ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. உபதேசத்துக்காக வைராக்கியமா இருக்கிறாய், உண்மைதான், உபதேசத்தை விட்டு மாறுகிறதில்லை. ஆனா சுபாவத்தில் உனக்கு வித்தியாசமே இல்லாவிட்டால் நீ மணவாளனுடைய வலது பக்கத்திலே வீற்றிருக்க முடியாது. Even you may have a common salvation, you may have a doctrine, but if you don't have a most holy faith, it change your character, you cannot be sitting there. நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். Even our change, your character must be changed utterly. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் தான் நம்ம கேரக்டர் ஃபார்மேஷன் உண்டாகும். அது சுபாவத்தை மாற்றுகிறது. Even the most holy faith will make a great change of our characters. நான் ஏன் இதை சொன்னேன்? But why I want to tell it now? யூதா நிருபத்திலே இந்த மூன்று விசுவாசத்தை பற்றி யூதா எழுதுகிறார். Only in the epistle of Jude he is writing about the three kinds of faith. இந்த யூதா அப்போஸ்தலனுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை பற்றி சொல்லப் போனால், if you say about the personal life of this Judas, ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஜீவித்த ஒரு ஆள், and he was for the sake of the Lord who lived very zealously for him, எந்த மனிதரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர், and whatsoever the person he would be with all love he will be familiarizing, எந்த ஆத்துமாவை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரக்கூடிய அன்புடையவர், and he had allowed to bring any kind of soul to God. இவர் வைராக்கியமாக ஆண்டவருடைய வசனங்களை போதிக்கிறவர், and with all zealousness he was a man teaching and preaching the word of God. ஆண்டவருக்கு மகிமை மகிமை என்று ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். And he would be a man glory to God and glory, and he will be glorifying God. வரலாற்று ஆசிரியராகிய ஏசேபியஸ் தன் வரலாற்று குறிப்புகளில் ததேயு பற்றி சில காரியங்களை எழுதியிருக்கிறார். And even the historian write in his book about even this apostle Thaddeus. இந்த சரித்திரம் பண்டைக்கால ஏடுகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். And even while he was narrating in his history, and it was taken from the scroll in the past days. அது அராமிய பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்று அவர் உரிமை பாராட்டி சொல்லுகிறார். And he says that those things have been translated from Aramic language. இது சரித்திர ஆசிரியராகிய ஏசேபியஸினுடைய குறிப்புகள். And these are the notes of the historian Eusebius. யூப்ரட்டிஸுக்கு அருகில் உள்ள வடக்கு மெசொப்பொத்தேமியா நாட்டிலே ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துக்கு பேர் எடிசா. And near that Euphrates in the northern Mesopotamia, and there is one city and place. அந்த எடிசா நகரத்திற்கு அரசனா இருந்தவன் அப்காரஸ். And in that place, the city of Edessa, Agabus happened to be the king. இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை அப்காரஸ் கேள்விப்பட்டான்.
And all the miracles of Jesus Christ, even the king Akbaras heard about it. ஆகையினால் அவரை காண விரும்பினான். And that's why he was willing to see him. ஆனால் தான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தபடியினால் அவன் பிரயாணம் பண்ணி இயேசுவை நேரடியாக சென்று பார்க்க முடியவில்லை. As he was having sickness, he was not able to make a direct journey and able to see him face to face. ஆகையினால் தன்னுடைய தூதுவனான அனனியா என்பவன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினானாம். And through his messenger, Ananias, he had sent a letter to the Lord Jesus Christ. அந்த கடிதத்தில் எழுதியிருந்த குறிப்பாவது, And what it was, the notes are found in that letter. எடிசாவின் அரசன் அப்காரஸ் எருசலேமில் பிறந்த இயேசுவுக்கு வாழ்த்துக்கள் கூறி எழுதுவது. And even the king born in Edisara, the Akbaras, what he was reading and what he writes to Jesus Christ. மூலமாக அற்புத கிரியைகள் நடப்பதை நான் கேள்விப்படுகிறேன். And I'm able to hear through you what the miraculous, wonderful thing is happening. குருடர் பார்வையடைகிறார்களாம், சப்பானிகள் நடக்கிறார்களாம், மரித்தோர் எழும்புகிறார்களாம். And even the blind able to see, even the lame able to walk, even the dead person, they are raised alive. இறைவன் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்தால் ஒழிய இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது என்பதை அறிந்திருக்கிறேன். I know very well, until God who come from heaven down to the earth, these things will never take place on the earth. ஆகையினால் நான் உண்மையிலேயே நீர் ஒரு தெய்வ மனுஷன் என்பதை விசுவாசிக்கிறேன். And certainly I believe that you are really a man of God. நான் ஒரு கொடிய வியாதியினால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். With the terrible sickness I am being tormented. நீர் வந்து என்னை குணமாக்க வேண்டும். And you must come and heal me. யூதர்கள் உமக்கு தீமை செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். I heard about all the Jewish people are doing evil to you. நீர் என்னிடத்தில் வாரும், நாம் இங்கே இந்த பட்டணத்தில் இருந்து விடலாம் என்று எழுதியிருந்தான். And come to me and you can remain with me in this city. That what the king had written. அதற்கு பதிலாக இயேசு அப்காரசுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பவில்லை. அவனுடைய தூதுவனிடத்திலே இயேசு சொல்லி அனுப்பின வார்த்தைகள். And Jesus Christ did not write a letter through the messenger, but he had said something through that messenger. என்னை கண்டவர்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. And whosoever seen me, they had not believed me. நீர் என்னை காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறபடியால் நீர் குணமாவீர். As you had not seen me, as you had believed me, certainly you would be healed. என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். The people who ever believe me without seeing me, they are blessed. நான் உம்மிடம் வருவேன், And I will come one day. ஆனாலும் இப்பொழுதல்ல, Not now. நான் அனுப்பப்பட்ட கிரியைகளை செய்து முடித்த பின்பு, நிறைவேற்றின பின்பு நான் வருவேன். When all the work which have been sent, I will accomplish, and then I will be coming to you. என்னை அனுப்பினவர் என்னை எடுத்துக்கொள்வார். And the Lord, the God who had sent me, will take me up. நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, After I have been taken up, என்னுடைய சீஷர்களில் ஒருவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புவேன். I will send one among the disciples to you. அவன் உம்மை குணமாக்கி உமக்கு வாழ்வளிப்பான். And he will do the work of healing you and give life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இப்படி இயேசு அரச தூதனிடத்திலே சொல்லி அனுப்பினார் அப்காரஸ் அரசனுக்கு. And through that messenger of the Akbaras, Jesus sent those message to that king. இயேசு கிறிஸ்து பரமேறிய பின்பு, After Jesus Christ ascended into heaven, இந்த ததேயு அப்போஸ்தலன் எடிசா பட்டணத்துக்கு அனுப்பப்பட்டான். and even that apostle Thaddeus was sent to that Edessa, that city. ஆவியனுடைய ஒரு நடத்திப்பாக இருந்தது. And it was all the persuasion, the guidance of the Holy Spirit. வடக்கு மெசொப்பொத்தேமியா தேசத்திலே And the northern part of the Mesopotamia, எடிசா நகரத்திற்கு ததேயு அப்போஸ்தலன் அனுப்பப்பட்டார். while in the city of Edessa, apostle Thaddeus was sent. இது இயேசு பரமேறி போன பின்பு நடந்த காரியம். This is a matter which occurred after the ascension of the Lord Jesus Christ. இவன் அந்த எடிசா பட்டணத்திற்கு போய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத் தொடங்கினார். And who went into the city of Edessa and started doing wonders and miracles. இதை அப்காரஸ் கேள்விப்பட்டான். Even Akbaras heard about all these.
உடனே அவனுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்பின வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. And immediately he reminded about the word sent by the Lord Jesus Christ through the messenger. என் சீசனை நான் அனுப்புவேன் என்று இயேசு சொன்னாரே, அந்த வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வந்தது. And that you would send a person to him, that word came to his remembrance. அவர்தான் ததேயு என்று நினைவு கூர்ந்தார். And he remembered that is the Thaddeus. உடனே ததேயுவை தன்னிடத்தில் அழைத்தார். Then he called the Thaddeus unto himself. இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். And he told, I believe the Lord Jesus Christ. உடனே அந்த ததேயு அப்போஸ்தலன் அந்த ராஜாவினிடத்தில் சொன்ன வார்த்தை, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டு இந்த பட்டணத்திற்கு வந்திருக்கிறேன். And what Thaddeus was saying to that Aquarius, I have been sent by the Lord Jesus Christ and I come to this city. உடனே தன்னை குணமாக்கும்படி அவனிடத்தில் ஜெபித்து வேண்டிக் கொண்டார். And immediately he requested that he might be healed from the sickness. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அந்த அரசனை ததேயு அப்போஸ்தலன் குணமாக்கினாராம். And in the name of Jesus, Apostle Thaddeus healed him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள் ஆவியினுடைய நடத்திப்பு எப்படி இருக்கிறது பாருங்கள். See how the guidance of the Holy Spirit. இயேசு கிறிஸ்து நேரடியாக யாரிடத்திலுமே அதை சொல்லவில்லை, இந்த அப்காரஸ் ராஜாவினிடத்திலே போ என்று சொல்லவில்லை. And Jesus never said directly that anyone should go to the king of Akbaris. ஆனால் இயேசு பரமேறின பின்பு ஆவியினுடைய நடத்திப்பின்படியே அவர்கள் போனபோது இந்த காரியம் நடந்திருக்கிறது. After the ascension of Jesus Christ into heaven, according to the persuasion of the Holy Spirit, when they obey, all these things will take place. அப்காரஸ் ராஜா குணமானான். And Akbaris king were healed. ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் ததேயுவுக்கு கொடுத்தாராம். And he gave a lot of gold and silver to the apostle Thaddeus. அது இந்த எசேபியஸ் சொல்லுகிறார், அளவில்லாத அளவுக்கு, அளவிட முடியாத அளவுக்கு பொன்னையும் வெள்ளையும் கொடுத்தார் என்று. And even the starry nights he was giving gold and silver which cannot be measured out. அந்த அரேமிய பாஷையிலே அந்த ஏடுகளில் இருந்து எடுக்கப்பட்டதான சரித்திரம் இது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அளவில்லாத பொன்னையும் வெள்ளியையும் ததேயுவுக்கு கொடுத்தாராம். And it is even written in that Aramaic and the script that we had given innumerable, immeasurable all those gold and silver to the apostle Thaddeus. அங்கேதான் ஒரு விசேஷம் சொல்லுகிறேன். But only there I want to say a special thing. அப்போஸ்தலனாகிய ததேயு அப்காரஸ் ராஜாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டானா. And in that time even that apostle Thaddeus asked the king Akbaris, வெள்ளியையும் பொன்னையும் இழக்க வேண்டியவர்கள் அதை சொந்தமாக்குவது எப்படி என்று கேட்டான். The people who are to disown gold and silver, how it is possible to make it as their own? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வந்திருக்கிற ஒரு பெரிய தவறு அதுதான். What has come in the midst of the Christianity is this major error. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். அது நிமித்தமாக வந்து குவிகிறது பொன்னும் வெள்ளியும். ஆனால் பின்னாட்களிலே பொன்னும் வெள்ளி நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தையே கெடுத்துக் கொள்கிறார்கள். Because of the miracle of the Lord Jesus Christ in these days, many miracles happen. Money, gold and silver all comes. The latter day they are seducing the life. ததேயு கேட்ட கேள்வி. And this is the question asked by Thaddeus. பொன்னையும் வெள்ளியையும் இழக்க வேண்டிய நாங்கள் அதை சொந்தமாக்குவது எப்படி? As we are to lose gold and silver, have his right to own those things. அதுதான் அப்போஸ்தலருடைய பிரதிஷ்டை. And that is the consecration of the apostles. எத்தனை வருஷங்கள் ஊழியம் செய்தாலும், How many long years they serve the Lord, எத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாலும், how much they do wonders and miracles, எவ்வளவுதான் பொன்னு வெள்ளி வந்து குவிந்தாலும், even though gold and silver are heaped together, நாங்கள் பொன்னையும் வெள்ளியையும் இழக்க வேண்டியவர்களை ஒழிய நாங்கள் பொன்னையும் வெள்ளியையும் சொந்தமாக்க வேண்டியவர்கள் அல்ல. and we are to lose gold and silver, but we must never make it as our own thing. எந்த அளவுக்கு பொன்னையும் வெள்ளியையும் இழக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய ஜீவியம் வல்லமையுள்ளதாக இருக்கும். How much we lose gold and silver in such a way our life would be powerful. இன்றைக்கு எத்தனையோ பேர் கொஞ்சத்திலே தொடங்குகிறார்கள், இந்த சுவிசேஷ ஊழியத்தை நிமித்தமாக பெரிய பணக்காரர்களாய் மாறிவிடுகிறார்கள். Some people, they begin the days with the least amount of money. Because of the gospel work they became rich people. அப்புறமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். And they start saying God had blessed them. அப்படி இல்ல அருமையானவர்களே. Oh dear beloved, it's not in that way. பேதுருவும் யோவானும் என்ன சொன்னார்கள்? What Peter and John said, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை. we have none gold and silver. எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். And what we have I want to give to you. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட.
In the name of Jesus of Nazareth, rise up and walk in. எந்த அளவு நாங்கள் பொன்னும் வெள்ளியும் இல்லாமல் இருக்கிறோமோ, And how much we are without gold and silver. எந்த அளவு பிரதிஷ்டையினால் இந்த உலகத்தில் நாங்கள் வெறுமையா இருக்கிறோமோ, In what way we are with the consecration when I empty ourselves. அந்த பிரதிஷ்டை தான் இந்த ஜீவியத்தினுடைய இந்த ஊழியத்தினுடைய வல்லமை. And all those consecration, that is the power in the ministry. ததேயு சொன்ன வார்த்தை அது. That was the word uttered by Thaddeus. சொல்லுங்கள், பொன்னையும் வெள்ளியையும் இழக்க வேண்டிய நாங்கள், As we ought to lose gold and silver, அதை சொந்தமாக்குவது எப்படி? how is it right to make it as our own? விசுவாசிகள் கூட அப்படிதான். And even the believers, the same thing. நாம் இந்த உலகத்திலே பொருட்கள் சேர்க்கும்படியாக கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைக்கவில்லை. God never keep us alive that we had to heap all those materials. அப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் தான் ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். And even these pre-apostles, they had some kind of consecration. அதிலே ததேயு மிகவும் பிரதிஷ்டை உள்ள ஒரு மனுஷன். And Thaddeus was happened to be a very much a consecrated man. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், பின்னானவைகளை நாங்கள் மறந்து முன்னானவைகளை நாடுகிறோம். Even Apostle Paul said that he is forsaking all the things behind and seeking this thing before. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய பணக்காரர். Even Apostle Paul happened to be a wealthy man. ஆனால் இந்த ஊழியத்தின் நிமித்தம் அவர் சொல்கிறார், நாங்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தோம் என்று சொல்கிறார். And even that Apostle Paul said for a certain occasion that he was without garment. தங்க இடமில்லாமல் இருந்தோம் என்று சொல்கிறார். And he says sometimes they don't have a place even to reside. பசியா இருந்தோம் என்று சொல்கிறார். He says sometimes he was under starvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதுதான் பிரியமானவர்களே இந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதம். Oh dear beloved, that is the blessing of this ministry. ஆகையால் ஊழியத்திலே நாங்கள் ஒன்றுமில்லாமல் எங்களை வெறுமையாக்குவதுதான் இதனுடைய பலன். And what is a great strength in the ministry and disowning and emptying ourselves. அப்படிதான் எங்களுடைய முற்பிதாக்கள் இந்த ஊழியத்தை செய்தார்கள். Only the forefathers did the ministry one in this way. அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறதான பரிசுத்தவான்களை நாங்கள் கண்டபடியினால் தான் எங்களுடைய பாரம்பரிய சபைகளை விட்டு அவர்களோடு ஐக்கியமானோம். As we had this kind of apostles, we have given all the traditional church and we are affiliated to this ministry. தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் பிரதிஷ்டை செய்து ஒன்றுமில்லாமல் மாறின ஊழியக்காரர்களை கண்டபடியினால் தான் எங்களுடைய பாரம்பரிய சபைகளை நாங்கள் விட்டோம். As we had seen even the apostles who had given up all those things, we had given up all the tradition of our church. அப்கார சொன்னான், ஓ இவ்வளோ பொருட்களை நீ கொண்டு போ என்று சொன்னான். எல்லா பொன்னும் வெள்ளியும் உம்முடையதுதான். இவன் சொல்கிறான், நாங்கள் பொன்னையும் வெள்ளியையும் இழக்க வேண்டியவர்கள், எப்படி அதை சொந்தமாக்குவோம்? Even King Akbar say, take all the gold and silver. We are to lose in gold and silver. How is it right to own all these? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த உலகத்திலே நம்மை வெறுமையாக்க தேவ வல்லமை நம்மை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். As much as we empty ourselves, the power of God will be increasing. அந்த இடத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய ததேயு அரராத் என்கிற ஒரு இடத்துக்கு போனார். And even from that place, Thaddeus is going to the place called Ararat. அங்கே போய் சுவிசேஷத்தை வைராக்கியத்தோடு பிரசங்கித்தார். And he went there and telling the gospel with all zealousness. அதிலே குறிப்பாக அவர் வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து பேசினார். And especially he was speaking about the coming judgment. நியாயத்தீர்ப்பை குறித்து பேசும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் கோபம் கொண்டு இவரை அம்பு எய்து கொண்டு போட்டார்கள். And while he was speaking about the judgment, the people who were hearing him, they got rage and they sent the arrow and killed him. ததேயு அல்லாவிட்டால் யூதா அப்போஸ்தலன் எழுதின நிருபம் ஒரே ஒரு நிருபம் தான், 25 வசனங்கள் உள்ள நிருபம். It's only that Jude written by Thaddeus, the epistle which is having 25 verses. பிலோமோன் நிருபம் கூட ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது, அதுல 25 வசனங்கள். Even Philemon, he had written one epistle, it is also having 25 verses. யூதா எழுதின நிருபம் கூட 25 வசனங்கள். Even Judah been written, that epistle having 25 verses. ஆனால் காரசாரமான ஒரு நிருபம். But it is having such kind of power and emphasis. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதிலே அந்த ஒரே நிருபத்தில் இந்த 25 வசனங்களுக்குள்ளே 3 விதமான விசுவாசங்களை பற்றி அவர் எழுதுகிறார். And even in that one epistles, and in the 25 verses he's writing about 3 kinds of faith. அந்த நிருபத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். And we can also divide that epistle in 3 ways. அந்த நிருபத்துக்குள்ளே 3 விதமான விசுவாசங்கள். And in that epistle 3 kinds of faith. இன்னொன்று அந்த நிருபத்துக்குள்ளே வரப்போகிற நியாயத்தீர்ப்புகள். Even in that epistle the judgment which to come. சம்பவித்த நியாயத்தீர்ப்புகளும் இனி வரப்போகிற நியாயத்தீர்ப்புகளும். And what the judgment happened, the judgment which is going to happen. அந்த நிருபம் முடியும் போது, and while he was concluding that epistle, யூதா அப்போஸ்தலன் அழகாக அந்த நிருபம் முடியும் போது
அழகான ஒரு வசனம் எழுதுகிறார். And while he was finishing that epistle, he was finishing with a beautiful word. அருமையான ஒரு வசனத்தை எழுதுகிறார் தன்னுடைய நிருபத்திலே. And he is writing a beautiful verse in his epistle. முதலாவது அவர் விசுவாசத்தை குறித்து எழுதினார். First he writes about faith. நான் விசுவாசத்தை 3 விதமான பொன்னோடு ஒப்பிட்டேனே, அந்த 3 விதமான பொன் எதெல்லாம்? And even I have compared that faith to 3 gold. What are the 3 gold? முதலாவது பர்வாயிமின் பொன், இரண்டாவது சேபாவின் பொன், மூன்றாவது ஒப்பீரின் பொன். அதுபோல 3 விதமான விசுவாசத்தை பற்றி அவர் எழுதுகிறார். And in such a way he is right about the 3 kinds of faith. அந்த 3 விதமான விசுவாசத்தை பற்றி எழுதிவிட்டு after he was writing the 3 kinds of faith, சில நியாயத்தீர்ப்புகளை குறித்து அவர் எழுதுகிறார். and he was writing about certain judgment. அவருடைய நிருபத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், சில நியாயத்தீர்ப்புகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். While you go through the epistle, you can see how he had written about the judgment. எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் விசுவாசம் இல்லாமல் போனபோது அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு வந்ததாக எழுதுகிறார். And he writes the people who were stopped from Egypt, when they had no faith, they met the judgment. விசுவாசம் இல்லாமல் போனால் இந்த ஜீவியத்திலே நமக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகும். When we have no faith, even in this life, we will have to face the judgment. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்திலே வந்தபோது விசுவாசம் இல்லாதவர்களாய் போனபடியால் அவர்கள் விக்கிரகாராதனைக்காரர்களாகவும் வேசித்தனம் பண்ணுகிறவர்களாயும் அவர்கள் கர்த்தருக்கு முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாயும் கீழ்ப்படியாமை உள்ளவர்களாயும் காணப்பட்டார்கள். Even here, while the Israelites came from Egypt, while they come into the wilderness, they became an idolater, a fornicator, and the people going after those traditions. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். And the Lord God made them to come out of Egypt, and whosoever never believed, he destroyed them on the way. அது மட்டுமல்ல, அந்த ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களுடைய நியாயத்தீர்ப்பை பற்றி 6ஆம் வசனத்தில் எழுதுகிறார். And even the angels who never kept their first estate, how they met that judgment. ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களை சங்கிலியினாலே கட்டி அந்த நித்திய மகாநாளின் நியாயத்தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார். And the people, the angels who have lost the first estate, they have been bound with their chains and even kept for the judgment of the great day. அதற்கு கீழே பார்த்தால் சோதோம் குமோரா நகரத்துக்கு ஏற்பட்ட நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்லுகிறார். The next verse it said about the judgment will come to Sodom and Gomorrah. சோதோம் குமோரா ஜனத்துக்கு வந்த நியாயத்தீர்ப்பு, அது ஒரு பயங்கரமான நியாயத்தீர்ப்பு. Even the judgment which come to Sodom and Gomorrah, it was a terrible judgment. அக்கினியும் கந்தகமும் எரிந்தது. And even the fire and the brimstone, they burned. அந்த ஜனத்தின் பாவங்கள் பயங்கரமாய் காணப்பட்டன. And even the sins of those people seems to be too terrible. அடுத்ததாக அவர் சொல்லுகிற நியாயத்தீர்ப்பு தூஷிக்கிறவர்களுக்கு வருகிற நியாயத்தீர்ப்பு. And the next the judgment, it is said about the people who ever making a false accusation and railing accusation. சிலர் தூஷிக்கிறதாக எழுதுகிறார். And he writes somebody had a blaspheme. மகத்துவங்களை தூஷிக்கிற ஜனங்கள். And the people who ever blaspheme the Godhead. அவர்களை பற்றி எழுதும்போது, and while he was writing about them, காயின், he was writing about Cain, பிலேயாம், Balaam, கோரா, Gore, இப்படிப்பட்டவர்களுடைய ஆவி அவர்களுக்குள் காணப்படுகிறது என்று எழுதுகிறார். and he's writing the people having kind of spirit. நாம் தூஷிக்கிறவர்களாக இருக்க கூடாது. We should never be a blaspheming people. நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். But we had to be only praising God. நம்முடைய வாய் துதிப்பதற்காக, தூஷிப்பதற்காக அல்ல. Our God never to speak a blasphemous word, only to praise God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to his holy name. அப்படியே காயின், பிலேயாம், கோராவினுடைய ஆவி உள்ளவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு என்று எழுதுகிறார். And he writes like Cain and Balaam, Gore, those people with that spirit, they'll have a judgment. காயினின் ஆவி என்ன? Now what is the spirit of Cain? ஐயோ, சகோதரனை கண்டால் பிடிக்காது. And when he see his brother, he was not able to tolerate. விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்னதான் விசுவாசிகளா இருந்தாலும் உங்களுக்கு யாரையாவது இருதயத்திலே பார்த்தால் பிடிக்காமல் இருந்தால் அந்த மகாநாளின் நியாயத்தீர்ப்புக்கு தான் நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள். And even I want to tell the believers, if you are not able to not have a liking with anybody, you have to be a people facing the judgment of that great day. நல்ல விசுவாசி, and they are really good believers, ஆனால் ஒரு ஆளு அவங்களுக்கு பிடிக்காது. but they don't like anybody. அவங்களை தூஷிப்பாங்க.
swallowing, they will abuse and blaspheme. அப்படி இருந்தால் நமக்கு மகாநாளின் நியாயத்தீர்ப்பு தான் உண்டாகும். But while we will have a judgment of the great day. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். And whosoever do evil, do good. துன்பப்படுத்துகிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். And whosoever do evil, he had to pray. காயின் ஆவி பகையின் ஆவி. And the spirit of Cain, it is a spirit of hatred. சபையிலே பகையோடு வரக்கூடாது. And you must never come with the hatred, with the enmity to the church. மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும். And we have to honor all others. மற்றவர்களை காணும்போது தூஷிக்க கூடாது. And when you somebody, you must never blaspheme. அந்த தூஷிக்கிற ஆவி என்பது அந்த பரிசேயனுடைய ஆவி. And the blaspheming spirit is the spirit of Pharisees. தன் பக்கத்தில் இருக்கிற சகோதரனை அற்பமாய் எண்ணுவான். And whosoever be next to him, he will only low estimate. இவனை போல அல்ல நான் என்று சொல்லுவான். And he would say, I am not like him. அது யாரிடத்தில் என்ற கடவுளிடத்திலே சொல்லுகிறான். இவனை போல அல்ல நான் என்று. And he was saying even to God, I am not like him. கடைசியில் அவன் அங்கீகரிக்கப்படாதவனாய் திரும்பி போனான். And finally he was not acceptable with that, he returned back. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அப்படி செய்தால், But I say, if you do in that way, உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கிற நன்மைகள் கூட அப்படியே க்ளோஸ் ஆகி போகும். And whatever goodness the Lord wants to give to you, even that will be stopped. யார் மேல உங்களுக்கு ஒரு சிறு கசப்போ துக்கமோ இருக்க கூடாது. We should never have any kind of little bitterness or any kind of enmity with anybody. இந்த யூதா அப்போஸ்தலன் ததேயு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே அந்த ஆவி எழுதுகிறார், காயீனின் ஆவி என்று. And even the Judah, the today's apostle writing in his epistle, as the spirit of Cain. அந்த ஆவி நமக்குள்ள இருக்க கூடாது. And we should never have that kind of a spirit. பிலேயாமின் ஆவி. And that is the spirit of Balaam. பிலேயாமின் ஆவி என்ன? What is the spirit of Balaam? மற்றவர்களை சபிக்கிற ஆவி. That is cursing somebody else. அல்லது மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டுகிற ஆவி. And it is something, a spirit that instigates somebody to commit sin. பிலேயாமின் ஆவி. It's a spirit of Balaam. இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணினான். And he made the Israelites to commit sin. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி ஒரு பெரிய குன்றின் மேலே ஏறினான். And he was really standing only to curse those Israelites. ஏறினது சபிக்கிறதுக்காக. I was climbing that mount hill wanting to curse the people. ஆனா என்னவோ கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு நன்மை செய்து அவன் வாய் திறந்தபோது வந்தது ஆசீர்வாதத்தின் வார்த்தை. And as he wanted to curse the people, what happened? Well, the blessing words came out of his mouth. ஆனா அவன் ஏறினது சபிப்பதற்காக. While he ascended to the hill, wanted to curse the people of Israelites. பிலேயாமே நீ எதற்காக ஏறுகிறாய்? Oh Balaam, why you are climbing that hill? நான் இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படி ஏறுகிறேன். While I'm just climbing that hill, wanting to curse the people of Israelites. நாம் சபிக்கிறதுக்காக நாம் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. We're not be created wanting to curse anybody. நாம் மற்றவங்களை bless பண்ணணும். While we had to bless anybody, மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கணும். we must bless anyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதத்தை கூற வேண்டும். And we had to proclaim the blessings to others. நாம் சாப வார்த்தைகள் நம்முடைய வாயில வரக்கூடாது. No cursing words should never emerge out of your mouth. அடுத்ததாக கோரா. The next one is Gore. கோரா என்ன செய்தான்? What is Gore did? கோரா என்பவன் நடத்திப்புக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் நடத்திப்புக்காரர்களோடு எதிர்த்தவன். Gore did not obey the leaders, he resisted the leaders. மோசையோடு எதிர்த்தவன். And the man who resisted confronted Moses. அவனுடைய கூட்டத்தார் தான் கோராகின் கூட்டத்தார். And they are called the group of the people of the Gore. கோராகின் கூட்டத்தார் செத்துப் போனார்கள். The people of Gore all perished. ஆனால் கோராகின் குமாரரோ சாகவில்லை. But all the sons of Gore never perished. கோராகின் கூட்டத்தார் செத்தார்கள். All the group of Gore, the people all perished. ஆனால் கோராகின் குமாரரோ சாகவில்லை. But the sons of Gore, they never perished. அந்த வசனம் எடுங்க, கோராகின் குமாரரோ சாகவில்லை. என்னாகமம் 26:11 வாசிங்க. கோராகின் கூட்டத்தார் செத்துப் போனார்கள், ஆனால் கோராகின் குமாரர் சாகவில்லை. And all the people perished, but the sons never perished. பைபிள்ல அது ஒரு வசனம். அது கோராகின் குமாரரோ சாகவில்லை, அது ஒரு வசனம். And here we read as a one verse. கோராகின் குமாரரோ சாகவில்லை. The children of Korah died not. கோராகின் குமாரரோ சாகவில்லை. The children of Korah died not. ஏன் இவர்கள் சாகவில்லை? Why they never die? இவர்கள் தங்களுடைய தகப்பன் மோசேக்கு விரோதமாக எழும்பினபோது தங்களுடைய தகப்பனோடு இவர்கள் கலந்து கொள்ளவில்லை, சேரவில்லை. When the fathers risen against Moses, but they never mingle and they never join along to resist Moses. அப்பா, நடத்திப்புக்காரங்களுக்கு விரோதமா நீங்கள் போனால் நாங்கள் உங்களோடு இல்லை என்று சொன்னார்கள். Oh Father, if you go against the leaders, we will never be with you.
ஆகையினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பின்னாட்களிலே அவர்கள் பாடகர்களாய் மாறினார்கள். And God had blessed them in the latter day, they became the songsters. அவர்கள்தான் கோராகின் புத்திரருக்கு ஒப்படைக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பின்னாட்களிலே அவர்கள் பாடகர்களாய் மாறினார்கள். In the latter days they became a songster, and all those psalms have been given into their hand. நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்தால் பின்னாட்களில் ஆசீர்வாதம் உண்டாகும். When we obey to the leaders in the latter day, will be blessed. இந்த விசுவாசிகளிலும் ஊழியக்காரர்களும் சிலர் நடத்திப்போடு எதிர்க்கிற காரணம் இந்த கோராவின் ஆவி அவர்களுக்குள்ள பிரவேசித்திருக்கிறது. Why servant of God, some believers, they are resisting because the spirit of Goreh got entered in. நடத்திப்புகாரர்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள். And they will be talking against the leaders. யாராவது நடத்திப்புகாரர்களுக்கு விரோதமாய் பேசினால் அந்த இடத்துல நாம் நிற்க கூடாது. When anybody speak against the leader, we should never be standing in that place. மோசே சொன்னான், அவர்களை விட்டு பிரிந்து போங்கள் என்று சொன்னான். And Moses said, separate yourself away from those people. கோராகினுடைய சொந்த பிள்ளைகளே அவனோடு சேராமல் பிரிந்து போனார்கள். And even the Gorah, all those one children, they did not join but they separated, went away. பூமி பிளந்தது. And even that earth was cleaving. கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் ஜீவ சமாதியாய் போனார்கள். And all the Gorah, his people, and all became the tomb in a place. உயிரோடு சமாதிக்கு போனார்கள். And they went alive to the tomb. ஆனால் கோராகின் குமாரர் சாகவில்லை. But the sons of Gorah, they did not die. நடத்திப்புக்கு எதிரே பேசவே கூடாது. We should never speak against the leaders. நடத்திப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. While the leading guidance come from God. அதற்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம். When we obey, that will bring only blessings. அல்லாவிட்டால் நியாயத்தீர்ப்பு. While not, it will only bring about judgment. அதனால்தான் யூதா தன்னுடைய நிருபத்திலே அந்த மூன்று பேரை பற்றி எழுதுகிறார். And that's why Jude write about the three persons in his epistle. இவர்கள் காயீனுடைய வழியை நடந்து And they gone in the way of Cain. பிலேயாமின் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி They ran greedily after the error of Balaam for reward. கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி And perished in the gainsayings of Goreh. கெட்டு போகிறார்கள். And they are perished. எதிர்த்து பேசக்கூடாது. பெரியவங்களோட எதிர்த்து பேசக்கூடாது. We should never confront with the elders. நமக்கு மேல இருக்கிறவங்களோட எதிர்த்து பேசக்கூடாது. And whosoever high above them, we should never speak against. நம்மை தாழ்த்தி தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And we had to humble ourselves, and we had to be very humble. அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் விசுவாசிக்காதபடினால் அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு. As the people who start from Egypt, they never believed they got judgment. அதன் பிறகு ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதருடைய நியாயத்தீர்ப்பு. And the angel who never kept the first estate, they made the judgment. அதன் பிறகு 7ஆம் வசனத்திலே சோதோம் கொமோரா பட்டணத்தாருடைய நியாயத்தீர்ப்பு. And the 7th verse, the city of Sodom and Gomorrah, even the judgment that came upon them. அதன் பிறகு தூஷிக்கிறவர்களுடைய நியாயத்தீர்ப்பு. And even the judgment came upon the people who blasphemed. இந்த காயீனின் ஆவி, பிலேயாமின் ஆவி, கோராவின் ஆவி உடையவருடைய நியாயத்தீர்ப்பு. And on the people who are having the spirit of Cain, the spirit of Balaam, the spirit of Goreh, they went a judgment. அடுத்ததாக சொல்லுகிறார், அவபக்தி உள்ள எல்லார் மேலும் நியாயத்தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறார். And here nextly he says, ungodly, all the judgment will come. 14ஆம் வசனத்திலே அவபக்தி உள்ள எல்லார் மேலும் நியாயத்தீர்ப்பு வரும். And the 14th verse says that over all those ungodly the judgment will be coming upon. ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். And with all the thousands of his saints the Lord God comes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்ப தன்னுடைய நிருபத்திலே அவர் நியாயத்தீர்ப்பை குறித்து எழுதுகிறார். And even in his epistle he writes about the judgment. முதலாவது விசுவாசம், First the faith, அப்புறம் நியாயத்தீர்ப்பு, the second the judgment. கடைசியிலே As he has said, 24ஆம் வசனத்திலே as we read in the 24th verse, வழுவாதபடி நம்மை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். and we have a God who will keep from falling. அவர் நம்மை மகிழ்ச்சியோடே அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்துவார். To present you faultless before the presence of his glory with exceeding joy. யூதா எழுதின அந்த பொதுவான நிருபம் 25 வசனங்கள் உள்ள நிருபத்திலே அந்த மூன்று அனுபவங்கள் உங்களுக்கு விளங்கி விட்டது என்று நினைக்கிறேன். And even that 25 verse of Judah and the three things I believe that you have understood. அரராத் என்கிற இடத்திலே இவர் பிரசங்கித்தபோது, And while he was preaching the place called Ararat, நியாயத்தீர்ப்பை குறித்து மிகவும் கண்டிப்பாய் பேசினாராம். and he was speaking
regarding the judgment very strongly. அதை கேட்ட ஜனங்களுக்கு அதை சகிக்க முடியவில்லை. The people who ever heard about it, they are not able to tolerate that. அவர்கள் இவரை பிடித்து ததேயு அப்போஸ்தலனை பிடித்து அம்பினால் எய்து கொண்டு போட்டார்கள். And they caught hold of the apostle Thaddeus. They shot that arrow and killed him. அவரை பற்றி எசேபியஸ் என்ன எழுதி இருக்கிறார் என்றால், And Eusebius is out here and written about Thaddeus. அவரை அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடந்தாராம். And he was lying there not to be buried by anybody. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதோடு அவர் அதை முடித்து விடுகிறார். And with that he stops him. இவரை அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடந்தாராம். And he was lying there not to be buried by anybody. இயேசுவுக்காக எப்படிப்பட்ட பாதையிலே போய் இருக்கிறார்கள் பாருங்கள். See, for the sake of Jesus, what kind of path they had underwent. அம்பினால் எய்யப்பட்டு கொல்லப்பட்டதான ததேயு அப்போஸ்தலன். And even the Thaddeus the apostle who had been shot with the arrow and been killed. ஒரு ஆள் வந்து அவருடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு ஆள் இல்லாமல் கிடந்தாராம். And he was lying there, so as no one to take him to bury. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. But this is not a great matter. மரித்த பிற்பாடு இந்த சரீரம் அடக்கம் பண்ணினால் என்ன, பண்ணாவிட்டால் என்ன? After death, whether the body be buried or not buried. ஓ, நமக்கு பரலோக ராஜ்யத்திலே ஒரு இடம் உண்டு. But we have a place in heaven. அந்த நம்பிக்கைக்காகத்தான் அவர்கள் கடைசி வரைக்கும் உண்மையாய் ஜீவித்தார்கள். Only for that purpose, even to the last, they were able to live faithfully. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Oh dear beloved. நீங்கள் ஒருமுறை வீட்டிலே போய் நான் உங்களுக்கு இந்த ததேயு அப்போஸ்தலனை பற்றி தந்ததான குறிப்புகளை நீங்கள் ஒன்று கூட எடுத்து அதை வாசித்து தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். And whatever the notes I have given about the apostle Thaddeus, you go back to home. I request once again to take back and meditate and read that. இதோடு நாம் இந்த கூட்டத்தை முடிப்போம். And with this we want to conclude this meeting. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்கள். Let's 1 minute close your eyes. ஓ, அந்த அப்போஸ்தலருடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவு பாருங்கள். See the end of the apostles, what kind of end they had. அவர்கள் ஆண்டவருக்காக மரித்தார்கள். And they died for the sake of God. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும். When the Holy Spirit will come upon you, அப்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு இரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். and even in Jerusalem, even Judah, in uttermost parts of the world, you will be like a martyrs. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அல்ல. It's not that you will be witness, but you will be like a martyrs. எனக்கு இரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். But you will be as a martyrs. ஓ, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நீ அவருக்கு இரத்த சாட்சியா இருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the anointing of the Holy Spirit have been given that you had to be like a martyr to God. அப்போஸ்தலனாகிய ததேயுனுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோமாக. Let's follow the life of the apostle Thaddeus. ஆமென். அவர் ஆண்டவருடைய நாமத்தில் அனுப்பப்பட்டார். And he had been sent in the name of God. அற்புத அடையாளங்களை செய்தார். And he did signs and wonders and miracles. அப்காரஸ் அரசனை சுகமாக்கினார். And he healed the king of Akbaris. அந்த இடத்திலே இயேசுவின் சாட்சியாய் காணப்பட்டார். In that place he was a witness for Christ Jesus. பொன்னையும் வெள்ளியையும் நாங்கள் இழக்க வேண்டியவர்கள் என்று சொன்னார். And he told the boldly to lose gold and silver. நாங்கள் அதை எப்படி சொந்தமாக்க முடியும்? In what way we could own those things? பொன்னையும் வெள்ளியையும் கழட்டுங்கள். And you remove gold and silver. ராபோஜனம் வரப்போகிறது. And even all the judgment comes. பொன்னையும் வெள்ளியையும் கழட்டி வீசுங்கள். And just you throw away gold, all the ornaments away. பொன்னும் வேண்டாம், வெள்ளியும் வேண்டாம். I don't need gold and silver. எங்களிடத்தில் இல்லை. We have none. அதன் மேல் எங்களுக்கு பற்றுதலும் இல்லை. We have no affinity with that. அப்போஸ்தலர்கள் அப்படிதான் ஜீவித்திருக்கிறார்கள். The apostle lived in that way. பிரதிஷ்டை தான் நம்முடைய ஜீவியத்தின் பலன். And while the consecration is the life of our strength. உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே உன்னுடைய பிரதிஷ்டையில் நீ உண்மையாக இருந்தால், And even of a personal life, we are faithful in our consecration. உன்னுடைய வல்லமை பெரிதாக இருக்கும். Wow, strength would be great. உன்னுடைய கண்களை மூடுங்கள். Let's close your eyes. நீங்கள் அந்த ததேயு சொன்ன வார்த்தையே நீங்க சொல்லுங்கள். அப்காரஸ் அரசனிடம் பொன்னையும் வெள்ளியையும் இழக்க வேண்டிய நாங்கள் அதை சொந்தமாக்குவது எப்படி? உங்களுடைய இதயத்துக்குள் அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருங்கள். எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம், நான் வெறுமையாக்க வேண்டியவன், எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேண்டாம். அதுதான் நம்முடைய பலன். கர்த்தர் அதுல நீ உண்மையா இருந்தால் உனக்கு இப்படி ஒரு அபிஷேகத்தை தருவார். எல்லாருக்கும் வல்லமையான அபிஷேகம் உண்டாகணும். புகைகிற கொள்ளிக்கட்டைகளா இருக்க கூடாது. எல்லாரும் எரியுங்க, அக்னியால் எரியுங்க. சோமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ கரா சுடா சுடா சுடா